நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ ஹீரோவா பெரிய ஆளா இருக்காரு இல்லையா? ஆனா அவர் டிவியில் ஒர்க் பண்ணப்போ இருந்த அனுபவத்தை பத்தி ரீசெண்டா ரொம்ப ஜாலியா பேசியிருக்காரு. சினிமால ஹீரோ ஆகிற லட்சியமே எனக்கு துளியும் இல்லப்பான்னு ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு. நான் டிவியில் தொகுப்பாளரா காமெடி நடிகரா இருந்தப்போ ஹீரோ ஆகணும்னு ஒரு கனவோ ஆசையோ எனக்கு கிடையாது. மக்கள் கிட்ட சிரிப்பை கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான் என் ஐடியாவா இருந்துச்சு. நான் சினிமாவுக்கு வருவேன்னு இல்லைன்னா ஹீரோவா ஆவேன்னு ஒருபோதும் நான் நினைச்சதே இல்லைங்க. அவருடைய இந்த சினிமா பயணம் எதிர்பாராத விதமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாரு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏறினதுக்கு ரசிகர்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் காரணம்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. டிவியிலேருந்து சினிமாவுக்கு மாறினதுங்கிறது அவர் பிளான் பண்ணி பண்ண விஷயம் இல்லை, தனக்கு தானே அமைஞ்ச ஒரு சான்ஸ்னு சொல்லியிருக்காரு. பெரிய லட்சம் இல்லாமல் சும்மா நம்ம வேலையை உண்மையாக செஞ்சாலே நல்ல வாய்ப்புகள் தானாக கதவை தட்டுங்கிறத நம்ம சிவகார்த்திகேயனுடைய இந்த வார்த்தைகள் சூப்பராக சொல்லுது. இப்போ அவர் தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டாரில் ஒருத்தருங்கிறது பெருமையான விஷயம்.